And our talk about now Cbse class 12 computer science for Python concept. Okay, already one video I posted part 1. This is the part 2 video. So all done listen carefully. 1.2.1 ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா keywords அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டோக்கன்ஸில் 5 டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் வந்து keywords அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பாருங்கள். Keywords are predefined words with special meaning to the language, compiler or interpreter. These are reserved for special purpose and must not be used as normal identifier names. என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீவேர்டு அப்படிங்கிறது ப்ரீடிஃபைண்டாக இந்த ப்ரோக்ராம்காக அவங்க கொடுத்த கான்செப்ட் தான் இந்த ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கம்பைலர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்பைலர் அப்படிங்கிறது நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம்ஸில் எரர்ஸ் ஏதாவது வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுற ப்ராசஸ்ன்னு பேர் தான் கம்பைலர். ஓகேவா, இட்ஸ் லைக் யுவர் டீச்சர். வேர் இஸ் த கரெக்ஷன், வேர் இஸ் த எரர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது பேர் தான் கம்பைலர். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 2 3 4 5 33 கீவேர்ட்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் பாருங்கள். ஃபால்ஸ், அசட், டெல், ஃபார், இன், ஆர், வைல், நன், பிரேக், லிஃப்ட், ஃப்ரம், ஸ்பாஸ், வித், ட்ரூ, கிளாஸ், எல்ஸ், குளோபல், லாம்டா, ரைஸ், ஈல்டு அண்ட் கண்டினியூ, எக்ஸப்ட், இஃப், நான்-லோக்கல், ரிட்டன், ஆஸ், டெஃப், ஃபைனலி, இம்போர்ட், நாட், ட்ரை. இதெல்லாம் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். C++, ஜாவா அதுக்கு செப்பரேட்டாக ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸ் இருக்கும். பட் பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 33 மட்டும்தான் நீங்கள் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் வந்து ரைட் பண்ண முடியும். சரியா, கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சேம் தான் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதோட இங்கே கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பாருங்கள். கீவேர்ட் இஸ் த வேர்ட். கீவேர்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ட் having special meaning. அதுக்கு ஒன் ஆஃப் த மீனிங் இருக்கும். ரிசர்வ்டு பை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் உருவாக்கப்பட்டது தான் இது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் ஆல்ரெடி ஐ ஷேர்ட் நேம்ஸ். இட்ஸ் லைக் யார் நேமாக கூட இருக்கலாம், உங்களோட பேராக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நீங்களாக உருவாக்கப்படுது, உங்களால் உருவாக்கப்படுறது பேர் தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, identifiers are the names given to different parts of the program, like variables, objects, classes, functions, lists, dictionaries and so forth. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா, நேமிங் ரூல்ஸ் ஃபார் பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் கேன் பி சம்மரைஸ்ட் as follows. சம்மரைஸ் பண்ணுறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் நேம் மஸ்ட் ஒன்லி பி a non-keyword word with no space in between. அதாவது கீவேர்டு நம்ம 33 கீவேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த வேர்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேஸ் எதுவுமே நடுவில் எக்கான்ட்ட கொண்டு ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த கீவேர்ட்ஸில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தைகளும் நீங்கள் கொடுக்குற ஐடென்டிஃபையரில் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு, நீங்கள் கொடுக்கக்கூடிய நேம்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ஸ்பேஸும் நடுவில் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா, செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம்ஸ் மஸ்ட் பி மேட் அப் ஆஃப் ஒன்லி லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். இது 3 மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கணும். ஒன்றா லெட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி இருக்கலாம். பட் நடுவில் எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஓகே, cannot begin with a number although they can contain numbers. அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த ஐடென்டிஃபையரில் நடுவில் கடைசியில் நீங்கள் எப்படி வேணாலும் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிகினிங் ஆஃப் தட் ஐடென்டிஃபையர் நேம் மஸ்ட் பி இன் அ லெட்டர். டோன்ட் யூஸ் த நம்பர். ஓகே, திஸ் இஸ் த 3 steps ஃபார் ஃபாலோயிங் இன் த ஐடென்டிஃபையர் ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபையர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ்னால் எது? my file data 9_7_77 இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேலிடாக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் மை ஃபைல்னு கொடுத்துட்டு
அண்டர்ஸ்கோர் டிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில். அட் த சேம் டைம் ஸ்டார்டிங்கில் எங்கேயுமே நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் கொடுக்கவே இல்லை, பட் எண்டில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் இருக்கணும். சரியா? இதுதான் உங்களோட எக்ஸாம்பிள். வேலிடாக இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஃபாலோயிங் சம் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா ரெக், அதாவது கண்டென்ட் ஸ்பெஷல் கேரக்டர் ஹைஃபன் அதர் தென் A to Z ஆர் ஸ்மால் a to z ஆனால் அண்டர்ஸ்கோர், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹைஃபன் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கேபிட்டல் A to Z ஆர் ஸ்மால் a to z. ஓகே. 29 CLCT starting with a digit. நெக்ஸ்ட் break, reserved keywords. break அப்படிங்கிறது என்னது? reserved keywords. ஓகே. நெக்ஸ்ட் my.file. my.file அப்படிங்கிறது வந்துட்டு இன்வேலிட். டாட் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிரேக் அப்படிங்கிறது வந்துட்டு கீவேர்ட். 29 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வந்து டிஜிட்டில் வருது, ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டேட்டா ஹைஃபன் ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹைஃபன் வந்துட்டு நமக்கு அதில் யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுட்டாங்க? இப்போ ஐடென்டிஃபையர்ஸ்னால் எப்படி எழுதணும், ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் we will learn about literals and its type. Thank you.